வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களும் பண்ணின ஒரு பயங்கரமான லூட்டி. இந்த கதையில ஒரு கழுத எப்படி மனுஷனா மாறுச்சு தெரியுமா? அதான் இன்னைக்கு கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் பரமார்த்த குரு மடத்துல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சீடர்களை கூப்பிட்டு, சீடர்களே, நம்ம மடத்து வேலைக்கு நாமளே சுமைய தூக்குறது கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு மிருகத்தை விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மட்டி சொன்னா, குருவே, நாம ஒரு யானைய வாங்குவோம், அதுதான் கெத்தா இருக்கும். குரு தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னாரு, அட மடையா, யானை வாங்குற காசுக்கு நான் எங்க போறது? அதுக்கு தீனி போட்டே மடம் திவாலாயிடும். இன்னொரு சீடன் சொன்னா, சரி, அப்போ குதிரை வாங்குவோம். குதிரை ரொம்ப வேகம்பா, நம்மளால அதை சமாளிக்க முடியாது. நமக்கு அடக்கமான, அதே சமயம் வேலையும் செய்யற ஒரு கழுதை தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு குரு முடிவு பண்ணாரு. உடனே எல்லாரும் பக்கத்து ஊர் சந்தைக்கு கிளம்புனாங்க. அங்க பல கழுதைகள் நின்னுச்சு. அதுல ஒரு கழுதை நல்ல குண்டா கொழு கொழுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருந்துச்சு. குருவுக்கு அதை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. குரு அந்த கழுதைகிட்ட போனாரு. இது சோம்பேறியா இல்ல சுறுசுறுப்பான்னு டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கழுதையோட வாலை திருகுனாரு. அவ்வளவுதான், அந்த கழுதைக்கு வந்ததே கோவம். டமார்னு பின்னங்கால்ல ஒரே உதை. குரு பந்து மாதிரி உருண்டு போய் பக்கத்துல இருந்த சாக்கடைக்குள்ள விழப்போய் தப்பிச்சாரு. சீடர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஐயோ குருவே, உங்களை இந்த கழுதை எட்டி உதைச்சிருச்சு, இது ரொம்ப ஆபத்தானது, இது நமக்கு வேண்டவே வேண்டா சாமி அப்படின்னு கத்துனாங்க. ஆனா நம்ம குரு இடுப்ப தடவிக்கிட்டே எழுந்து சிரிச்சாரு. முட்டாள்களே, உங்களுக்கு உலக அறிவே இல்ல. சும்மா நிக்கிற கழுதை தான் சோம்பேறி. ஆனா இது எப்படி நச்சுன்னு உதைக்குது பாருங்க. இப்படி உதைக்கிற கழுதை தான் நிறைய வேலை செய்யும். உதைக்கிற கழுதையே உழைக்கும். இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்லி அந்த கழுதைய காசு கொடுத்து வாங்கிட்டாரு. கழுதைய வாங்கிட்டு எல்லாரும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் மண்டைய பொளந்துச்சு. கழுதையும் நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு. சீடர்கள் அதை தள்ளி இழுத்து ஒரு வழியா பாதியில இருந்த ஒரு சத்திரத்துக்கு, அதாவது ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்தாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் போலாம்னு குரு சொல்லிட்டாரு. சத்திரத்தோட வாசல்ல இருந்த ஒரு தூண்ல அந்த கழுதையை இறுக்கமா கட்டி போட்டாங்க. குருவும் சீடர்களும் உள்ளே போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்க அந்த பக்கமா ஒரு திருடன் வந்தான். அவன் கண்ணுல இந்த கொழு கொழு கழுதை பட்டுச்சு. ஆஹா, என்ன ஒரு கழுதை! இத திருடிட்டு போய் வித்தா 4 நாளைக்கு பிரியாணி சாப்பிடலாம் போலயே அப்படின்னு நினைச்சான். அவன் மெதுவா பூனை மாதிரி நடந்து வந்தான். உள்ள எட்டி பார்த்தான். எல்லாரும் கும்பகர்ணன் மாதிரி தூம்பிக்கிட்டு இருந்தாங்க. சத்தம் போடாம கழுதையோட கழுத்துல இருந்த கயித்தை கழட்டினான். கழுதைய மெதுவா தட்டி விரட்டி விட்டுட்டான். இப்பதான் அவன் மூளையில ஒரு ஐடியா உதிச்சுது. இப்படியே போனா மாட்டிக்கிடுவோம், ஒரு நாடகம் ஆடுவோம்னு நினைச்சான். அவன் அந்த கயித்தோட சுருக்கு கயித்துல தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு கழுத நின்ன இடத்துல 4 கால்ல குனிஞ்சு நின்னுக்கிட்டான். சாயங்காலம் ஆச்சு. குரு முழிச்சாரு. சீடர்களே, கிளம்பலாம் வாங்கன்னு சொன்னாரு. வெளிய வந்து கயித்தை பிடிச்சு இழுத்தாங்க. என்னடா இது, கழுத பாரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. குருவே, ஐயோ, இங்க பாருங்க, நம்ம கழுதைய காணோம், அதுக்கு பதிலா ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு அலர்னாங்க. குருவும் மிரந்து போய், யாருப்பா நீ, என் கழுதை எங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த திருடன் மேன்னு அழுதுகிட்டே ஒரு நாடகம் போட்டான். சாமி, என்ன மன்னிச்சிருங்க, நான் நிஜமாவே ஒரு மனுஷன்தான். சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணேன். ஒரு நாள் எங்க அப்பா சாமிக்கு வச்சிருந்த பிரசாதத்தை திருடி தின்னுட்டேன். அதான் எங்க அப்பா கோவப்பட்டு நீ கழுதையா போன்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷமா நான் கழுதையா கஷ்டப்பட்டேன், புல்லு தின்னேன், சுமை தூக்குனேன். ஆனா இன்னைக்கு உங்கள மாதிரி ஒரு மகான் என்னை தொட்டு விலைக்கு வாங்கினதால, உங்க பாதம் பட்டதால என் சாபம் நீங்கி நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன் சாமி அப்படின்னு கால்ல விழுந்தான். இத கேட்டதும் குருவுக்கு சந்தோஷம் தாங்கல. சீடர்களை பார்த்து பெருமையா சிரிச்சாரு. பாத்தீங்களாடா, நான் எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? நான் தொட்டாலே கழுத கூட மனுஷனா மாறுது. இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா என்ன கும்பிட கூட்டம் அலைமொழிதோம் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அந்த திருடனை பார்த்து கருணையா சொன்னாரு. சரிப்பா, போனது போகட்டும், நீ வீட்டுக்கு போ. இனிமேலாவது அப்பா பேச்ச கேளு. சாமியோட பிரசாதத்தை திருடி தின்னாத. மறுபடியும் தப்பு பண்ணி கழுதையா மாறிடாத. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணாரு. திருடனும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடி மறைஞ்சிட்டான். 2 நாள் கழிச்சு மடத்துல மறுபடியும் தண்ணி தூக்க ஆள் இல்ல.
வேற கழுத வாங்கலாம்னு முடிவு பண்ணி திரும்பவும் அதே சந்தைக்கு போனாங்க. அங்க ஒரு மரத்தடியில போன வாரம் வாங்குனாங்களே அதே கழுத, அதாவது திருடாத வித்திருப்பான்ல, அது அமைதியா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சீடர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. குருவே, அங்க பாருங்க, நம்ம அனுப்புனோமே அந்த ஆளு, அவன் வீட்டுக்கு போய் மறுபடியும் தப்பு பண்ணிட்டான் போல, திரும்ப கழுதையா மாறி இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. குரு பெருமூச்சு விட்டுக்கிட்டே அந்த கழுதைகிட்ட போனாரு. யாருக்கும் கேட்காம அது காதுல ரகசியமா சொன்னாரு. யோ, உன்னதானே போன வாரம் மனுஷனா ஆக்கி வீட்டுக்கு அனுப்புனேன். போன வேகத்துல மறுபடியும் பிரசாதத்தை திருடி தின்னுட்டியா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. அப்புறம் வியாபாரி கிட்ட திரும்பி, ஐயா வியாபாரி, இந்த கழுத சரியான கேடு கெட்ட கழுத, இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நல்ல கழுதையா காட்டுங்கப்பான்னு அடுத்த கடைக்கு போயிட்டாராம். பாத்தீங்களா மக்களே, குருவோட அந்த ஓவர் நம்பிக்கையும் அப்பாவித்தனமும் எப்படி அவரை ஏமாத்த வச்சுச்சுன்னு. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பரமார்த்த குரு கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.